டிஎஸ்எஸ் மணி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2026 தேர்தல் களத்தை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் போகிறாங்க. 2026 ஆட்சி கட்டில் ஏறணுன்றது ஆசையாக இருக்குது. எந்தெந்த கட்சி எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க? இப்போது திமுக அதில் ரேஸில் எப்படி இருக்கிறாங்க? அதிமுகவுடைய நிலை எப்படி இருக்குது? இல்லை, சொன்ன மாதிரி திமுக அதிமுக என்பது தான் அந்த போட்டி இருக்குன்னு வைங்களேன். அதனால தான் இன்று திருப்பூரில் பல திட்டங்களை அறிவிச்சிட்டு நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் மக்களிடம் பெரிய ஹிட் ஆகிவிட்டன. ஏன்னா அதிமுக 2026 தோல்வியை தொடரும் என்பது போல சொல்ல வேண்டி வருது. அவர் சொல்கிறார். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரை மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுகவுக்கு, குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்குத்தான் அந்த வாக்கு வங்கி என்ற உறுதிப்படுதல் இருந்ததை அதை இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களோ நாடாளுமன்ற தேர்தல்களோ தீர்மானிக்க முடியாது. அது வேறு. இந்த சட்டமன்ற தேர்தல் வேறு. அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய விதியை வச்சுக்கிட்டு விகிதமெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா மக்கள் அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் இல்லை, ஒரே மாதிரியெல்லாம் போக மாட்டாங்க. செந்தில் பாலாஜி மூலமாக இவர்கள் ஈர்த்தது என்பது கோயம்புத்தூருக்குள்ளேயே போய் கேட்டிங்கனாலும் கரூர் டீம் இறங்கியிருக்குங்க. 5 வருஷமாக கரூர் டீம் தாங்க வேலை செய்யுது. இந்த பாணியை தொடர்ந்தால் இது மட்டுமே நிற்குமா என்று திமுக தலைமைக்கு மறுபரிசீலனை வந்ததனால்தான் இன்றைக்கு திருப்பூரில் போய் அவர் சொல்லும் பொழுது எப்படி எடப்பாடி பேர் வாங்கி வச்சிருக்கிறாரு, வெறும் கொங்கு வேளாளர்ங்கிற சமூக ரீதியாகவா, இல்லை விவசாயிகளுக்கு நிறைய வேலைகள் செய்தது என்ற திட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவரும் கூட பிஏபியில் திட்டம் வரிசையாக விவசாய திட்டமாக அறிவிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஏடுகளில் பார்த்தீங்கன்னா விவசாய திட்டமாக அறிவிக்கிறார். ஸோ அப்படி அறிவித்து தான் தங்களுடைய திட்டத்தின் மூலமாக ஹிட்டு என்பது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை மேற்கு மண்டலம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் வடக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 10.5 என்ற விஷயம் பாமக 2 இருக்குதா இல்லையா என்பதையெல்லாம் தாண்டி வன்னியர்களுடைய முதன்மையான வாக்கு என்பது திமுக இருந்துச்சு. அப்படி ஒரு வரலாறு. இப்போ 10.5க்கு பிறகு அது அதிமுக நோக்கி போகிறது என்ற செய்திகளும் தான் சில நிரூபணங்களும் போன தேர்தல் எல்லாம் கிடச்சிச்சு. அதில் இன்னைக்கு சிஎன்ஆர் ராமூர்த்தி ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, ஐயா பேக்வேர்டு கமிஷன் அவர்கள் கொடுக்காமல் நீங்கள் 10.5 அறிவித்தால் அது எத்தனை விழுக்காடு அறிவித்தாலும் உள்ஒதுக்கீட்டை அதை உச்சநீதிமன்றம் அடிச்சிருது. ஸோ பேக்வேர்டு கமிஷன் கொடுக்கணும் ரெக்கமெண்டேஷன். அப்போ அதை கொடுக்கவில்லை, அதை செய்யவில்லை என்பது தான் அங்கே எடப்பாடி செய்த பிழையினால் இப்போ கொடுங்கன்னு சொல்லும் பொழுது பேக்வேர்டு கமிஷனில் கொடுத்தோம். 6 மாதம், 1 வருஷம், 6 மாதம் இப்படி நீட்டி கடைசியில் ஹரிஷ் சோப்ரா தலைமையிலான பேக்வேர்ட் கமிஷன் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்னென்ன வேலையில் இருக்கிறார்கள், என்னென்ன வேலை கிடைச்சிருக்கு அரசாங்கத்தில் என்பதுதான் இடஒதுக்கீட்டுடைய பலன். இதையெல்லாம் முடித்து விட்டார். ஆனால் வெளியிடாமல் அமுலாக்க வேண்டி இருக்குமே என்பதற்காக ஸ்டாலின் அரசாங்கம் தள்ளி போடுதுன்னு சொன்னார். இது பெரிய பாதிப்பு பாருங்க. அதனால் நாம் ஒரே மாதிரி பார்க்க முடியல. ஏன்னு சொன்னால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு சொல்கிறாங்களே, ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் சரி பொதுவாக இருக்கும். ஆனால் இதில் ஏற்கனவே பிளானிங் கமிஷனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த நாகநாதன் ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, ஆட்சியில் இருந்தால் தேர்தல் நேரம் அது லாபம் அதிகம்னர். அப்போ ஆட்சியில் இருப்பதனால் என்ன, ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவம் என்பதையும் கொண்டு வர முடியும். சலுகைகள் மூலமும் எந்தெந்த சமூகத்தின் மத்தியில் எந்தெந்த மாவட்டங்களில் தங்களுக்கு இடைவெளி விழுதோ அங்கே அதை நிரப்புவதற்கு உடனே திட்டங்கள் கொடுக்க முடியும். இதை கவனமாக செய்கிறது ஸ்டாலின் அரசாங்கம். அதனால் ஆட்சிக்கு எதிரான மனோபாவமா ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவமா என்ற ரெண்டும் என்ன இந்த திட்டங்கள் மூலம் மோதுது. எடப்பாடியை பொறுத்தவரை அவர் பழனிசாமியினுடைய அந்த ரோட் ஷோ இருக்குதுல்ல, அது நிச்சயமாக என்ன நல்ல முறையில், அதாவது எப்படி தான் கூட்டம் கூட்டு வர்றாங்கலாம் வேறு விஷயம், அந்த கூட்டம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இவர் பேச்சுக்கு என்று சொன்னால் பல இடத்திலும், வெறும் மேற்கு மண்டலம் மேட்டுப்பாளையத்துலேருந்து தொடங்கினாலும், அதற்கு பிறகு புதுக்கோட்டையில் தொடங்கினாலும், அப்புறம் தென் மாவட்டங்கள் போனாலும், தென் மாவட்டங்களிலும் என்ன ஒரு சிறப்பான அளவுக்கு அது கன்சாலிடேட் பண்ணதை காமிச்சிச்சு என்பது தான் இந்த முறை பார்த்தது. இல்லை, அதை எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க? அவருடைய ரோட் ஷோவுக்கு நல்ல, அதாவது ரோட் ஷோ நடத்துறதுல சில தந்திரங்கள் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னால், திமுகவோ அதிமுகவோ தலைவர்கள் வரும்பொழுது கூட்டுவதெல்லாம் அந்த 200 300 சேலம் வெட்டி இதெல்லாம் சேர்ந்து தான். ஆனாலும் வந்தவர்களை சிறிய தெருவுக்குள்ளே ஒரு 3000 பேர் நெருக்கி இருக்கிற மாதிரி உள்ள தெருவுக்குள்ளே 5000 பேரை கொண்டாந்தா அது பெரிய மாசாக காட்டப்படும்.
ஆனால் அவர்கள் வந்து இவர் கேட்குற கேள்விகளுக்கு, ஆட்சிக்கு எதிராக கேட்குற கேள்விகளுக்கு அவர்களும் பதில் சொல்கிறார்கள் எனும் பொழுதுதான் இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மண்டையில் ஏறுது, பெரிய விஷயமா ஆகுது என்பதை பார்க்கணும். இது வந்து மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கியிருக்கு. திமுக தலைமையும் வெளியே சொல்லலைனாலும் அவருடைய ரோட் ஷோவினுடைய விஷயங்கள்லாம் தாக்கம் செலுத்துது என்பதை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வந்து புரிய முடியுதுன்னு வைங்களேன். அது ஒரு பக்கம். இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, மெட்டப்பத்தை சொல்கிறாரு, அந்த போதை மருந்துகளை சொல்கிறாரு, கஞ்சாவை சொல்கிறாரு, எல்லா இடம் போச்சுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஏட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி அமல்ராஜ் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து சோஷியல் மீடியா மூலமாக இதெல்லாம் கொடுக்கப்படுது கஞ்சான். அப்போ இந்த மாதிரி போதை மருந்தினுடைய விநியோகம் என்பது தமிழ்நாடெங்கும் இருக்கிறது என்பது அரசு தரப்பில் இருந்தே வெளியே வருதுன்னு வைங்களேன், என்ன காவல்துறையில் இருந்தே. இத்தனைக்கும் மத்தியில் இவர்கள் இருவரும் திமுக ஓட்டங்களுடைய திமுகவும் அதிமுக ஓட்ட அதிமுகவும் என்ன தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பது ஒரு பக்கம். இது தவிர வெளியே இருக்கிற கட்சி சார்பற்ற வாக்குகளை எடுப்பதற்காகத்தான் ரெண்டு பேருமே வந்து தீர்மானிக்கிறமாக இறங்குவாங்க. இதில் நமக்கு வந்து 5 விழுக்காடு என்ன தான் அதிகபட்சம் வேறுபாடு வரும். அந்த 5 விழுக்காடை எடுத்துருவோம்னு திமுக தலைமை என்ன இப்பொழுதே எப்படி திட்டமிடுறாங்கன்னா, தேமுதிகவா இன்னொருத்தரா எல்லோரும் வாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் பாமகவா கூப்பிடுவதே எதுக்குன்னா, அவங்க சொல்கிறாங்க, அவங்க தலைமை வந்து நமக்கு வந்து எதிராக நிறைய போகுதுன்னு எதிர்கட்சிகளும் கேட்கும், கட்சி கூட்டணி கட்சிகளும் கேட்கும் பொழுது அவர்களிடம் அவர்கள் சொன்ன செய்தி என்னென்னா, 1 விழுக்காடு 1 விழுக்காடு அரை விழுக்காடு உள்ள கட்சிகளையும் இணைச்சிக்கிட்டு இந்த 5 விழுக்காட்டை நிரப்பி விடுவோம். யார்? திமுக தலைமை இப்படி திட்டமிடுகிறது. உள்ளிருந்து வந்த செய்தின்னு வைங்களேன். அப்போது அப்படி எல்லோரும் திட்டமிடுவாங்க, தப்பு இல்லையே, அதிகாரத்திற்கு வந்துடணும், அதற்கு தகுந்தாற் போல் செய்வாங்க. அதில் தான் பல்வேறு கட்சிகளுடைய ஈர்ப்பெல்லாம் வருது, புதிய அளவுக்கு புதிய கூட்டணிக்கு வருவது என்பது. அதில் நாம் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், சரி அப்படி இவர்கள் நிரப்பி திமுக மேலே வந்துடும் என்று நம்பினாலும் ஏற்கனவே இருக்கும் வாக்குகளில் என்னெல்லாம் கீழே போகுதுன்னு பார்க்கணும்ல. இல்லை, இதில் இன்னொரு பக்கமும் இருக்கு இல்லையா? இப்போ இபிஎஸ் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பல விஷயங்களை திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்தலாம், அதெல்லாம் அவர் விட்டுட்டு இருக்கிறாருன்ற பார்வை இருக்கு இல்லையா? இல்ல, அது நீங்க பாருங்க, அது பாருங்க. ஆனா அவர் தொட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் வந்து ஜொலிக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல, புரியுதுங்களா? நீங்க வந்து ஆலோசனை நம்ம இபிஎஸ் கொடுப்பதற்கு இல்லைல்ல, என்ன இதெல்லாம் விட்டுட்டீங்க எடுங்க அப்படின்னு. அவர் எடுத்த விஷயங்கள் என்ன நடக்கு என்பது தானே நம்ம மதிப்பீடு. இல்ல, அதுக்கான மதிப்பீடு எங்க போய் இப்போ ஒரு அதுக்கு தான் போறாரு, அது ரிசல்ட்டா எங்க கன்வெர்ட் ஆயிருக்குது? அளவுக்கு அதிகமான ரிசல்ட் இருக்கு. அது எந்த புள்ளியில சொல்றீங்க? இப்போ உதாரணமா இன்னைக்கு 11வது நாள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் என்னெல்லாம் வெளியே வந்திருக்கு தெரியுமா? அதாவது தூய்மை பணியாளர் போராட்டத்தில் என்ன எம்எல் கட்சியினுடைய தொழிற்சங்கம் நடத்துது. தமிழ்நாட்டில் சென்னையில் தலைநகரில் ரிப்பன் பில்டிங்கை கரோ பண்ணும் அளவுக்கு இதுவரை மற்ற தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் செய்ததில்லை. தூய்மை பணியாளர் போது பெரிய வரலாற்றில் சிறப்பாயிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதை எவ்வளவெல்லாம் ஒடுக்கினார்கள் அல்லது மிரட்டினார்கள் என்பதை ஒரு அமைச்சருடைய பெயரை சொல்லி பகிரங்கமாயிட்டு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து அதை எப்படின்னா ஒரு ராம்கி நிறுவனம் என்ற நிறுவனத்துக்கு என்ன இருந்து வாங்குவது என்ற அந்த 285 அந்த அவர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த பணத்தில் அதை தான் வாங்கி தான் செய்கிறாங்க அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் வெளியே வந்திருக்குன்னா, தீர்மானத்தில் ஏற்கனவே நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்ததில் 285வது வாக்குறுதியில் இவர்களுக்கு குறிப்பாக சென்னையில் உள்ள இவர்களுக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் நிரந்தரமான பணி கொடுப்போம், அவர்களுக்கு அவுட் சோர்சிங்கை நிறுத்துவோம் என்று எழுதியிருக்கீங்க என்பதெல்லாம் வெளியே வந்து 285வது தீர்மானம் சொல்லி கடைசி மக்கள் வர போயிட்டு போகுது. நான் கேட்கறது, இந்த இடத்துல இபிஎஸ்ஓ அதிமுக எந்த புள்ளியில ஸ்கோர் பண்ணாங்கன்னு கேட்கிறேன். எங்கேயும் ஸ்டோர் பண்ணுவதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, அது தேர்தல் வரும்போது தான் பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து பரப்புரையில எப்படி மக்கள் பார்க்காங்கன்னு பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பார்ப்பதிலிருந்து நம்ம பேசுவோம். அப்போ அதில் மிக முக்கியமானது என்னன்னா, எம்கே ஸ்டாலின் வந்து அவர் திமுகவினுடைய லெட்டர் பேட்லேயே தலைவராக இருக்கும் பொழுது ஜனவரி 2021 ஒரு கடிதத்தை மாநகராட்சி ஆணையருக்கு எழுதுறாரு. அதில் 10 மண்டலங்களை இவர்கள் வந்து ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டாங்க என்ன அவுட் சோர்சிங்க்கு. அதை வந்து மீண்டும் எடுத்து நிரந்தரமாக்குங்கள் எல்லோருக்கும் என்று கைப்பட எழுதியிருக்கிறார் இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். இது வெளியே வந்துருச்சு, புரியுதுங்களா? இது கீழே வர போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவருடைய கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், என்ன மனிதநேய மக்கள் கட்சி எல்லோரும் அறிக்கை. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வ பெருந்தகை அவரும் போய் அவங்க கூட உட்காந்துட்டாரு. என்னன்னு சொன்னால்
நேர் எதிராக அரசாங்க நிலைப்பாடு எடுக்கும் பொழுது கூட்டணி கட்சிகள் போற எடுக்குதே. இதில் மிகவும் முத்தாய்ப்பானது என ஆசிரியர் வீரமணி ஒரு கடிதத்தை நேற்றே வெளியிட்டு விட்டார். இந்த தூய்மை பணியாளர்கள் நிலைமை வந்து சமூக நீதி நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் கொடுக்கணும் என்ற அளவுக்கு அதை வந்து கொடுக்காமல் தடுப்பது தவறு என்று சொல்லி போட்டு அவரே கண்டித்து எழுதியாச்சு. இந்த அளவுக்கு எல்லாமே ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னா, பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் வந்து சென்னையை சுற்றி வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்பது திமுகவினுடைய கோட்டை என்பதாக அன்றிலிருந்து இன்று வரை உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு சுற்றி வரை இருக்கக்கூடிய அந்த கோட்டையில் ஓட்டை விழுந்திருக்கிறதா என்றால் போய் பார்த்தால் தெரியும், ஓட்டை விழுந்திருக்கிறது. அதே போல நகருக்குள்ளேயும் தூய்மை பணியாளருடைய இந்த விஷயத்தை வைத்து விழுந்திருக்கிறது. இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதனால அதெல்லாம் தாண்டி அரசு ஊழியர்கள் இருக்காங்களே, ஆசிரியர்கள் இருக்காங்களே, இதெல்லாம் திமுக நிரந்தரமான வாக்கு வங்கி. அந்த நிரந்தரமான வாக்கு வங்கியில் அவர்கள் சிபிஎஸ் ஒழிப்பு திட்டம் என்பதாக உங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாருங்கன்னு சொல்லிவிட்டு 72 மணி நேரம் நேரடியாக சென்னையில் எழிலகம் வளாகத்துக்குள்ளேயே என்ன பட்டி போராட்டம் நடந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா விதமும் என்ன சொல்ல வரேன்னா, 5 விழுக்காடு வரும் வேறுபாடு, அதை அப்படி இப்படி ஒப்பேத்திடலான்னு புதிய திட்டம் போடுவது சரி. ஏன்னா தயார் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இது நிலைமை நல்லா இல்லையே என்ற உணர்ந்த பிறகு. ஆனால் இருக்கும் வாக்கு வங்கி இழப்பது என்பதுதான் இந்த தலித் வாக்கு வங்கி. சென்னை சுற்றுவரை உள்ளது. அதே போல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம். இதில் நீங்கள் 10 விழுக்காடு விழுந்துட்டுனா பள்ளம் பெருசாயிட்டுனா நீங்கள் 5 விழுக்காட்டு வச்சு என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியும் கூட கேட்கணும்.